வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே. ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருப்பதில்லை. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு. காலம் பொன் போன்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது குழந்தையே. உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய். எந்த கர்ம வினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை. வாக்கு மற்றும் மனதை கட்டுப்படுத்து. மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு. கடமையை செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய். இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்போடுதான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே குழந்தையே. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் உன் அன்னையான என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகிறேன். கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் நான் ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ உன் மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கிறேன். இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது குழந்தையே. நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே.